தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 3 முக்கிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் அக்டோபர் 1 முதல் அமலுக்கும் வர இருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பாக வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது வருஷத்தில் 10 லட்சத்துக்கு மேலே யாரெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதா இருக்கட்டும் போகிறதா இருக்கட்டும் ரெண்டும் டோட்டலாக சேர்த்து 10 லட்சத்திற்குள்ளார மட்டும்தான் இருக்கணும். அதற்கு மேலே போகுது அப்படின்னா வங்கியிலிருந்து நோட்டீஸ் வர்றது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் வங்கி உங்களோட தகவல்களை அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக மாறிடும். ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக இருந்துக்கோங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, நீங்கள் வங்கி கணக்கு எந்த ஒரு வங்கியில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே KYC தகவலை புதுப்பிங்க அப்படின்னு RBI அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த KYCயை புதுப்பிக்கிறதுக்கு தேவையானதுன்னா உங்களோட பெயர், முகவரி மற்றும் புகைப்படம். ஸோ இது இருந்தாவே நீங்கள் ஈஸியாக இந்த செயல்முறையை முடிச்சிட முடியும். அப்படின்னும் கட்டாயமாக அனைவருமே KYC புதுப்பிச்சே ஆகணும். இது மோசடியை தடுக்கவும் வங்கி சேவைகள் சீராக தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2014 மற்றும் 15 இந்த வருஷத்திற்குள்ளார யாரெல்லாம் வங்கி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களும் கம்பல்சரி KYCயை புதுப்பித்தே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த KYCயை புதுப்பிக்காமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செயலற்றதாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை இடைநிறுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மானியங்கள் எதுவாக இருந்தாலுமே பெறுவதில் சிக்கலும் ஆயிடும். ஸோ அனைவருமே உங்களோட வங்கி கணக்கில் போயிட்டு உங்களோட KYCயை இணைச்சிருங்க அப்படின்றத கம்பல்சரி RBI அனைவருக்குமே அறிவுறுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தில் மட்டத்தில் அனைத்து முக்கிய வங்கிகளும் KYC புதுப்பிப்பு முகாம்களை ஏற்பாடு செய்கின்றன. ஸோ இதில் நீங்கள் கலந்து கொண்டு கூட KYCயை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி KYCயை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உஷாராக இருங்க மக்களே. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள் முதற்கொண்டு எதுவுமே கிடைக்காம போயிடும். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.